ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாட்டான நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. 3 வாரங்களில் போர் முடியும், இந்த மாதிரி ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற அதிரடியான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். போர் தான் நடந்துட்டுருக்குன்னு. இந்த போரால் நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த போரை பற்றி நிறைய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிட்டு தான் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ அதில் அப்பப்போ வெளியாகக்கூடிய தாள்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தாள்கள் வெளியாகிருக்கு. அது என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரானோடு போர் 3 வாரங்களில் முடிவடையும் என்பது ட்ரம்ப்பே அறிவிச்சிருக்கிறாரு. அவர் அறிவித்ததுபடி என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான நியூஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன நியூஸ், அவர் என்ன அறிவிச்சிருக்கிறாரு, உண்மையாலுமே இது சாத்தியமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த நியூஸை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஈரானோடு போர் 3 வாரங்களில் முடிவுக்கு வரும் என்பது ட்ரம்ப் அறிவித்தது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கிறாரு. அவர் எப்படி இப்படி உறுதியாக சொல்கிறாரு, அப்படி என்ன பிளான்னு அப்படிங்கிற மாதிரி நிறைய நெட்டிசன்களும் கேள்வி எழுப்பிட்டுருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி அவர் அறிவித்தது என்னங்கிறத தெரிஞ்சாதான் உண்மையாலுமே போர் முடிவுக்கு வருமா வராதாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் போர் முடிவுக்கு வருமா வராதாங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக போர் முடிவுக்கு வருமா வராதாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானோடு தற்போதைய போரை இன்னும் 3 வாரங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சிகரமான தாள்கள் வெளியாயிருக்கு. இதுதான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாகவே போயிட்டுருக்கு. வளைகுடா பிரத்யேகத்தில் நிலவக்கூடிய போர் பதற்றத்தை தணிக்கவும் உலகளவிய எண்ணெய் நெருக்கடியை தீர்க்கவும் அமெரிக்கா எடுத்து வரக்கூடிய முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஈரானுடன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்த 3 வாரங்களில் போரை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வருவோம் என்று ட்ரம்ப் உறுதியும் அளித்திருக்கிறாரு. ஒரு வாரத்திற்குள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்ட வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதற்காக ஈரானுக்கு 1 வார காலக்கெடுவை அளித்துள்ளார். ஒருவேளை ஈரான் உடன்படவிட்டால் இன்னும் தீவிரமான தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏற்பட்ட உலகளவிய எரிபொருள் தட்டுப்பாட்டை நீக்க அந்த பாதையை மீண்டும் திறப்பதே அமெரிக்காவின் முதல் இலக்காக உள்ளது. ஈரான் சில நிபந்தனைகளுக்கு உடன்பட்டால் அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள கடுமையான பொருளாதார தடைகளை நீக்க அமெரிக்கா முதற்கட்ட பரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நெருங்கியுள்ளது. இந்த மாதிரி ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போய்கிட்டே இருக்கு. இந்த நெருக்கடியான சூழலில் வரக்கூடிய மே 14ஆம் தேதி ட்ரம்ப் சீனா செல்கிறார். அங்கு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச உள்ளார். ஈரான் விவகாரத்தில் சீனாவின் ஒத்துழைப்பை பெறவோ வளைகுடா பகுதியில் அமைதியை நிலைநாட்டவோ இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சீனா ஈரானின் முக்கிய வர்த்தக பங்காளியாக இருப்பதால் இந்த சந்திப்பு போர் முடிவுக்கு வர ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலி கடந்த பிப்ரவரி முதல் அமெரிக்காவில் இஸ்ரேல கூட்டணிக்கும் ஈரானுக்கு இடையே நிலவி வந்த இந்த ஒரு எபிக் யூரி போர் உலகளவிய கச்சா எண்ணெய் விலையை $120 மேல் உயர்த்தியது. தற்போது பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் மத்தியஸ்தோடு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கு. ஸோ $120 மேல் உயர்ந்ததுனால அனைத்து இடங்கள்லையுமே பொருளாதார ரீதியாக பெரிய தட்டுப்பாடே ஏற்பட்டிருக்கு. ஸோ இது குறித்து ட்ரம்ப் அறிவித்த இந்த ஒரு அறிவிப்பு மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு. அதே சமயம் முடிவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் 3 வாரத்துக்குள்ளே இது முடியும் அப்படிங்கிறது மக்களிடையே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் அமெரிக்காவை அதிர வைக்கிற மாதிரி ஈரான் ஒரு செயலை செய்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நிலைமை மோசங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு தாள்களும் பரவிட்டுருக்கு. இது அதிர்ச்சியின் உச்சத்தில் ட்ரம்ப் இருப்பதாகவும் சொல்லப்படுது.
அப்படி என்ன இன்னொரு பக்கம் நடந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அமெரிக்கா ஈரான் இடையே நடந்த போரில் இரு நாடுகளுமே மாறி மாறி தாக்கி கொண்டன. இந்த போர் தற்போது தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ள நிலையில் போரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் செலவுகள் குறித்த தாள்கள் வெளியாகி அதிர வைக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகம் பாதிப்பிட்டதை விட பாதிப்புகள் மிக மோசமாக இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறியிருக்கு. வளைகுடா போரில் ஈரான் தாக்குதல்கள் அமெரிக்காவின் இராணுவ பலத்தையே அசைத்து பார்த்துள்ளது. ஈரான் நடத்திய தொடர் தாக்குதலில் அமெரிக்கா இராணுவத்திற்கு மிக மோசமான சேதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்ட தாள்களை விட அமெரிக்கா இராணுவ தளங்களுக்கு பல மடங்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்காவில் வெளியாகக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருக்கு. இதில் ஈரான் கொடுத்த ஷாக் தான் ரொம்ப ஹைலைட்டு. தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடக கருதப்படக்கூடிய அமெரிக்காவுக்கு ஈரானுடைய இந்த துல்லியமான பதிலடி ஒரு மிகப்பெரிய ஷாக்கை வந்து கொடுத்துருக்கு. அதாவது 15 அமெரிக்கா இராணுவ தளங்களில் உள்ள சுமார் 228 கட்டிடங்கள் மற்றும் தளவாடங்கள் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் அதாவது கடுமையான சேதத்தை சந்திருக்கு. இதன் சீரமைப்பு பணிகளுக்கு மட்டுமே $200 மில்லியன் தேவைப்படலாம். அதே போல அலி அல்சலாம், கம் அர்பிரிஜான் மற்றும் கேம்ப் யோரிங் ஆகிய தளங்களில் இருந்த விலை உயர்ந்த பிரட்ரி ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல பிரெஞ்சு சுல்தான் விமான தளத்தில் இருந்த E3 சென்ட்ரி கட்டளை விமானம் மற்றும் ஒரு எரிபொருள் டேங்கர் விமானம் அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல அல் உடையா தளத்தில் இருந்த செயற்கைக்கோள் தாள்கள் தொடர்பு மையங்கள் மற்றும் ஜோர்டனில் இருந்த தயாட்ரோடர் அமைப்புகள் செயலிழக்க செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய செயலிழக்கப்பட்டிருக்கிறதுனால நிறைய செலவாகும் என்பது ஒரு செக்காக வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா சுமார் 40 ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை இழந்திருக்கு. இந்த மாதிரி இழப்புகள் பற்றி நிறைய வெளியாயிட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சத்தையும் திரும்ப ஒரு பயத்தையும் கொண்டு வருது என்று சொல்லலாம். போரின் உண்மையான செலவு குறித்த விவாதம் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் அனல் பறந்துட்டுருக்கு. போர் செலவு 25 பில்லியன் மட்டுமே என்று கூறியுள்ள அமெரிக்கா பாதுகாப்புத்துறை 2027 ஆண்டிற்கு 1.5 டிரில்லியன் பட்ஜெட்டை கூறியுள்ளது. இருப்பினும் இதை ஏற்க மறுக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் இந்த போரால் அமெரிக்கா பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த பாதிப்பு 630 பில்லியன் முதல் இதுவரைக்கும் என்று எச்சரிக்கிறாங்க. ஸோ என்னங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். தற்போது இதுதான் பேசப்பட்டுருக்கு. ஸோ இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். போர் முடிவுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. இது போல் நியூஸ் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.